தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம குமரேசன் பரமனை பார்க்கறதுக்காக இப்ப கோயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாம, "நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. "என்ன பெருசு?" அப்படின்னு நம்ம பரமனும் கேட்கறாப்புல. "இல்ல, நீ இளமதிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட வரணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. பரமனும் ஆரம்பத்துல வேணாம் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் சம்மதிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதிய கூட்டிக்கிட்டு இங்க இளமதியோட அம்மா, அப்பா வீட்டுக்கு நம்ம பரமன் வராப்புல. இங்க வந்த உடனே இளமதியோட அம்மா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு ஆரத்தி தட்டோட. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம். ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே தலவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறாங்க நம்ம இளமதிக்கும், பரமனுக்கும். அப்ப நம்ம இளமதியோட கை சாப்பாட்டுல பட்டு சுட்டுடுது. நம்ம பரமனே இளமதியோட சாப்பாட்டெல்லாம் பிசைஞ்சு விடுறாப்புல. இத பார்த்த உடனே இளமதிக்கு நம்ம மேல கோவமா இருந்தான். நம்ம சாப்பாட்டெல்லாம் பிழைஞ்சு விடுறானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இளமதி பரமனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஜோடியா விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் பரமன் வந்து பாத்தீங்கன்னா, மனசு மாறுனத நம்ம இளமதி புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா நம்ம பரமனும் ஈக்குவலா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு.